ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் புதிய மாதமாகிய இந்த பிப்ரவரி மாதத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 2024 ஆண்டினுடைய 2வது மாதத்திற்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். முதல் மாதத்தை, அதாவது ஜனவரி மந்த் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். அநேக எதிர்மறையான காரியங்கள், வீழ்ச்சிகள், தோல்விகள், இப்படி நம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் அவ்வப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து இந்த பிப்ரவரி மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை தந்ததற்காக மனதார நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்மில் அநேகர் பல இடறல்கள் வழியாய் கடந்து வந்த போதிலும் குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்பட்ட போதிலும் தேவ சமூகத்திற்கு மனம் உடைந்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி மனுஷ சத்தம் அல்ல, மனுஷ சித்தமும் அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நானும் அப்படித்தான் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, மனுஷ சத்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சத்தத்தை நான் கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கும் கிருபை தர வேண்டும் என்று இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நானும் கூட பிரவேசித்திருக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு செயல்பட போகிற அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாய், அவர் நடத்துகிற விதத்தில் நாம் நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் யாவரும் இருக்கிற இடங்களில் ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதமாகிய பிப்ரவரி மாதத்திற்காக, 2024 ஆண்டினுடைய இந்த 2வது மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின விதங்களை நினைத்து மனதார உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பழைய காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி, இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினீரே, அதை இந்த மாதத்திலும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு விஷயம் உங்கள் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நான் தியானிக்கும்படி அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு சில வார்த்தைகளை இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். நமக்கு வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் பரிச்சயமான வார்த்தைகள். ஒருவேளை எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் முழுவதும் வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆகிலும் குறிப்பாக ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுகிற நாளிலே இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற மகிமையை, இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த நாட்களுக்காக, அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்காக பேசப்படுகிற வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வேத வசனம் நம் யாவருக்கும் பரிச்சயமான, தெரிந்த, நல்ல அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வேத வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை இந்த மாதத்தினுடைய வார்த்தையாக அல்லது வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், வழியை உனக்கு காட்டுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மில் அநேகர் வழி தெரியாமல் அல்லது வசனம் சொல்லுகிறபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்முடைய மனக்கண்களை, அதாவது ஆவிக்குரிய மனக்கண்களை குருடாக்கும்படி அல்லது குருடாக்கி நம்ம எந்த வழியில எப்படி போகிறோம் என்பதை அறியக்கூடாதபடி பலவிதமான காரியங்களை நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிறான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்காய் பேசப்படுகிறதை சற்று நீங்கள் கவனித்து பார்க்க
நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எத்தனை அற்புதமான ஒரு வசனம், எத்தனை அற்புதமான ஒரு வாக்கு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய 12 சீஷர் நடத்த வேண்டிய விதத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர் நடத்தினார். எந்தெந்த இடங்களிலே அவர்களுக்கு ஆவிக்குரிய விளக்கங்களை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே அவர்களோடு ஆண்டவர் இடைப்பட்டார். அவர்களை நடத்த 3 வருட காலம் அவர்களோடு கூட இருந்து பரலோகத்தின் பிதாவானவர் அவரை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களை அவர் நடத்தினார். குறிக்கப்பட்ட காலம் வந்த பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக, இந்த மாதத்திலும் கூட சிலுவை தியான கூட்டங்கள் அல்லது எங்கும் சிலுவையை குறித்ததான தியானம் 40 நாளளவும் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கும் கூட ஒரு ஆதாரமாக இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எனவே சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு 3 வருஷம் அவர்களை நடத்தினார், ஆலோசனை கொடுத்தார், அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி இருந்தும் சிலுவையினுடைய மரணம் அவர்கள் சமீபமாக இருந்த பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15, 16 ஆகிய இந்த 3 அதிகாரங்களை ரொம்ப நிதானத்தோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16 ஆகிய 3 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு அவர் போவதையும் அவர் சிலுவையில் மரிக்கப் போவதையும் அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேற்றளவாளன், இன்னும் சத்திய ஆவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து அதிகமாய் இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு கூட பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் இதுவரைக்கும் ஒரு மனுஷகுமாரனாக அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு காண்பித்த ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது அவர் போகிறதை குறித்தும் சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேற்றளவாளன் அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறதையும் குறித்து அவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 16வது அதிகாரம் 13வது வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்ல கவனிங்க, இதனுடைய 2வது பகுதி, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் வரும் பொழுது அவர் அதை எதையும் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வார்த்தைகளை சற்று நீங்க கவனிச்சு பாருங்க. இதற்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் நமக்கு பயம், திகில். ஐயோ, இது ஒரு குறிப்பிட்ட காரியத்துல உபத்திரவம் பெருகி கொண்டே இருக்கிறதே, கடன் பாரம் என்னை அதிகமாய் நெருக்குகிறதே, எனக்கு என்னுடைய வியாதி பெருகி கொண்டு போயிருக்கிறதே, இனி என்ன நடக்க போகுது, அடுத்து நடக்க போகிறது என்ன? இன்றைக்கு இந்த கேள்வி எனக்குள்ளா, நம்மில் அநேகருக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட ஒருவேளை இந்த பிப்ரவரி மந்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிலும் சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவாராம். சத்தியம் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவராலே பிதாவின் இடத்திற்கு ஒருவரும் போக முடியாது. இது அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவர். எனவே அவருடைய பாதையிலே இயேசு நமக்கு எதை கற்றுக் கொடுத்து போனாரோ அந்த சத்தியத்தில் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? வரைக்கும் இடரல்கள், உபத்திரவங்கள், மாம்ச போராட்டம், பலவீனம், கடன், தரித்திரம், அநேக காரியங்களை குறித்து கலங்கி, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம சொல்லுவோம், கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு, எந்த பாதையில நாங்கள் போகிறோம் என்று எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுபவர்கள் இல்லை, வழி நடத்துபவர்கள் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இடத்துல நம்ம போவதில்லை.
உடன் ஊழியர்களிடத்துல போவதில்லை. நம்மை நடத்துகிற ஆவிக்குரிய வழி நடத்துபவர்களிடத்தில் நம்ம போவது இல்லை. நாமாவே நம்ம முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம். இதுதான் சரி என்று சொல்லி நாமே என்ன பண்றோம்னா நம்முடைய வழிகளை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கலக்கங்களை ஒப்பு கொடுப்போம். பாரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்த கவலை பாரம் என்னை அதிகமாய் பாதிக்கிறது, நெருக்கி ஏவுகிறது. சத்திய ஆவியானவரை எனக்கு அனுப்புங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்தும்படி உங்களுடைய ஆவியானவரை எனக்கு அனுப்புங்கன்னு கேளுங்க. அதை தருவேன்னு சொல்லிதான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வரும் பொழுதுதான் சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய மனுஷ சித்தம் அல்ல, மனுஷ சத்தமும் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். அவர் நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாமும் நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். சங்கீதக்காரனுடைய அறிக்கை என்ன? சற்று கவனித்து பாருங்க. ஒருவேளை அவன் ஆடுகளை மேய்க்கிறவன் தன்னுடைய ஆடுகளை எப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று மெய்ப்பனுக்கு தெரியும். எனவே தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்க்கிறதில் அவன் கவனம் உள்ளவனா இருந்தானோ அந்தபடியாக பரலோகத்தின் தேவனானவரை குறித்து சங்கீதக்காரன் பேசும் பொழுது, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு மெய்ப்பன், என்னை மெய்ப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போவார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவார். என்னை ஜீவனுள்ள ஜீவ பாதையில் அவர் என்னை நடத்துவார். ஒருவேளை நான் என்னுடைய காரியங்கள் மாறுதலா இருக்கும் பொழுது, நான் வலி விலகும் பொழுது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருக்கிறோம். விசாரிப்பற்றவர்களாக இருக்கிறோம். நம்மை போதிப்பதற்கு, நம்மை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு ஆலோசனை தருவார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேல் இருக்கும். சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது வேதம் சொல்கிறபடி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று வாசிக்கிறோம். வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அவர் அறிவிப்பாராம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, என் காரியம் எனக்காக அல்ல, உங்க காரியத்தை ஆண்டவரே எனக்கு காண்பித்து அதன்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்வுகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்தில் விழுந்து போனீர்கள் என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறதற்கான காலங்கள் எந்த டைம் வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும். எனவே இந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். உங்களுடைய பழைய மாம்ச காரியங்களை அவர் எடுத்து போடுவார். உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாவரும் இருக்கிற இடங்களில் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷன். பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, நான் ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்கப்பான்னு சொல்லி கேட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. அந்த வார்த்தை எல்லா உண்மை அது அங்கீகரிப்புக்கு பாத்திரமாய் இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று தன்னை குறித்து பேசினான். இன்றைக்கு நம்மில் அநேகர் இந்த வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையா இருங்கப்பா. உங்க கண்களை என் மேல் வைத்து நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பீங்க. ஆண்டவரே, எனக்கு போதகம் பண்ணுங்க. ஆண்டவரே, சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் எங்களுக்குள்ளாய் கடந்து வந்து சத்தியத்தில் எங்களை நடத்தட்டும். சத்தியத்திற்கு விரோதமாய் ஆண்டவரே இனி நாங்கள் செல்லக்கூடாது. வார்த்தையை நாங்கள் புறக்கணிக்க கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய பயபக்திக்குரியவர்களாய் இருந்து ஆண்டவரே வரப்போகிற காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவார் என்று விசுவாசித்து யாவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு விசை ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தீமையான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி, ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற தீமையான காரியங்களை விட்டு அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, நித்தியத்திற்கு பாத்திரவான்களாய், ஆண்டவரே, சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் எங்களை சத்தியத்திற்குள் நடத்துகிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவைதான நன்றி. இந்த நாள்ல இருந்து எல்லா ஆண்டவரே கொடுக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பாராக. உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு உங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னால், ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தரை நடத்துகிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளாக நிறைவேறும்.
நடத்துவோம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார்.